வணக்கங்க. நாட்டுக்கோழியை வளர்த்து ஒரு 50,000 ரூபா வரைக்கும் வருமானம் சம்பாதிக்க முடியும்னா கண்டிப்பாக சம்பாதிக்க முடியுங்க. எங்கள் கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 10 சென்ட் இடத்துல தான் வளருது. இதுலேயே நாங்கள் 50,000 ரூபா வரைக்கும் வருமானம் சம்பாதிக்கிறோம். நான் சொல்கிறது நம்ம சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கக்கூடியதை தான் நான் சொல்கிறேங்க. ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் கோழிகள் வளர்த்திட்டு இருந்தாலும் எதுவுமே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லைங்க. தோட்டத்தில் ஐயா ஆத்தா தான் வச்சு வளர்த்துனாங்க. அதுக்கப்புறமா அப்பா வச்சு வளர்த்துனாங்க. அப்பா இறந்ததுக்கப்புறமா எந்த கோழிகளும் நாங்கள் வளர்த்தல, சும்மா தான் இருந்தோம். சரி, இந்த தென்னை மரத்தையெல்லாம் பக்கத்து வீட்டில் இருக்க கோழிகள் பறிக்குதேங்கிறதுக்காக தான் ஒரு சேவலும் விடையும் வாங்கி விட்டோங்க. அப்போ அதை அடைக்கிறதுக்கு எங்ககிட்ட கூண்டு கூட கிடையாது. 4 கல்லை கூட்டி வச்சு அதுக்குள்ளே தான் அடைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் இது நாங்கள் டீ கடை வச்சுருந்த டீ மேஜைங்க, எங்களுடைய பழைய டீ மேஜை. அடியில் சிலிண்டர் வைக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும். மேலே அந்த மேலே டீ போடக்கூடிய அந்த டேபிள் இருக்கும். அது அவ்வளோதான் இருந்தது. இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் லேத்தில் கொடுத்து நாங்கள் வேலை செஞ்சு வாங்கினது. இது எல்லாமே எங்கள் வீட்டில் குடியிருந்த அண்ணா செஞ்சு கொடுத்தாரு. எல்லாமே நீட்டாக சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டாங்க. அந்த பார்ட்டிஷியன் கரெக்டாக பண்ணி செஞ்சு கொடுத்துருந்தாரு. இந்த கூண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் கோழிகளை இன்னுமே கொஞ்சம் அதிகமாக பெருக்க ஆரம்பித்தோம். எங்களுக்கும் கோழிகள் நிறையவே பெருகி எங்கள் தேவைக்கு போக மிச்சமும் ஆக ஆரம்பிச்சுது. எல்லா கோழிகளையுமே நாங்கள் இதுக்குள்ளே தான் அடைச்சிக்குவோம். ரொம்ப அதிகமாகவும் நாங்கள் பண்ணலை, ரொம்ப கம்மியாகவும் பண்ணலை. எங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்களால் வச்சு சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் பண்ணோம். ஏன்னா நாட்டுக்கோழிகள் சில நேரத்தில் ஒன்றோட ஒன்று கொத்தி சண்டை போட்டுக்குங்க, அந்த பிரச்சனையும் இருக்குது. இது ஒருங்கிணைஞ்ச பண்ணை. இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா ஆட்டுப்பட்டி இருக்கும், இதில் ஆடு அடைப்போம். டெய்லியுமே வேஸ்ட் ஆகக்கூடிய இந்த ஆட்டு புழுக்கை எல்லாத்தையுமே கூட்டி கொண்டு போய் அங்கே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய குப்பை குழியில் தாங்க கொட்டுவோம். மதிய நேரம்லாம் கோழிகள் எல்லாமே இந்த ஆட்டுப்பட்டிக்குள்ளே போய் நல்ல நிழலில் குழுன்னு படுத்திருக்கும். ஏன்னா அந்த ஆடு யூரின் போகிறது, புழுக்க போடுறது, அந்த இடம் கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்கும். அதனால மதிய நேரத்தில் உள்ளே போய் படுத்துக்கும். ரவுடு வந்தாலுமே சேஃபாக இருந்துக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி பட்டியெல்லாம் இல்லை அப்படின்னா அங்கங்கே புதர் மாதிரி செடியை வச்சு விடலாம். அதுக்குள்ளே குஞ்சுகள்லாம் போய் ஒளிஞ்சிக்கும். அப்போ ரவுடுக்கிட்டேருந்து தூக்காமல் அது சேஃபாக தப்பிச்சு வந்துடுங்க. இந்த இடத்துல தான் நாங்கள் புழுக்கைகள் கொட்டுவோம். முதல்ல எங்கள் வீட்டில் ஒரு 5-6 தென்னை மரம் இருக்குது. இதில் விழக்கூடிய மட்டை எல்லாமே எடுத்து போட்டு தீ வச்சுருவோம். அதுக்கப்புறம் எங்களோட ஆட்டு வியாபாரி என்ன சொன்னாருன்னா, நீங்கள் இதில் இந்த குப்பையில் போட்டு விட்டு மேலே தண்ணியை விட்டுட்டிங்கன்னா கரையான் பிடிச்சிரும், இவ்வளோ கோழியை வச்சுட்டு எதுக்காக வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டார். அதுக்கப்புறமா நாங்கள் தென்னை மட்டையை இது போல் மேலேயே போட்டு தண்ணி விட ஆரம்பித்தோம். அதுலேருந்து வரக்கூடிய கரையானையும் புழுக்களையும் கோழிகள் நல்லாவே பொறுக்கிக்குங்க. நம்மளோட வேஸ்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா இந்த வழியாக இந்த பக்கம் தான் வருது. விளக்குற தண்ணியும் சரி, குளிக்கிறது எல்லாமே இந்த வழியாக தான் வருது. இதுலேயும் நல்லாவே மண்புழுக்கள் உருவாகும். எப்போவுமே நாங்கள் ஒரு இது பறித்து எடுத்து விட்டோன்னா அதை கோழி வச்சுருக்காது. அது பறக்குன்னு பறித்து அந்த இதை பாத்தியை பூரா உடச்சி விட்ருங்க. அடிக்கடி எடுத்து கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதாக தான் இருக்கும். ஓரளவுக்கு வளர்ந்ததுமே நாங்கள் கோழிகளை விற்றுருவோம். நீங்கள் கோழிகள் டக்குன்னு நல்லா கும்முன்னு வளரணுன்னா இந்த தீனி போட்டிங்கன்னா ஈஸியாக வளர்ந்துருங்க. மக்காச்சோளம், இது போல் மக்காச்சோளத்தை ஒரு 5 கிலோ வாங்கி அங்கேயே மெஷினில் கொடுத்து உடச்சிக்கோங்க. 1-2 கோழிக்கு போடுறதுன்னு சொன்னாவே அவங்க உடச்சி கொடுப்பாங்க. இதுக்கு நல்லாவே சதை ஏறுங்க. இது கூட அந்த ஸ்டார்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு கடையில் தீவனம் விற்கும். இதில் ஒன்றும் இல்லைங்க, சிறுதானியங்கள் மக்காச்சோளமும் கலந்துருப்பாங்க. அது கூட அந்த கருவாட்டு பொடி இருக்குது இல்லைங்களா, அது கலந்துருக்கும். மெயினாக நீங்கள் ஆடு வச்சுருக்கீங்கன்னா ஆடு இது பட்டுச்சுன்னா தண்ணி குடிக்கவே குடிக்காது, வாயே வைக்காதுங்க. ஏன்னா நான் இந்த கையாலேயே இதை அள்ளிட்டு அதே கையில் உளுந்தங்குறனை அள்ளி ஆடு என்ன பண்ணுச்சுன்னா 2 நாளாக தண்ணியே குடிக்கலிங்க. அதனால எப்போவுமே அதில் ஒன்றோட ஒன்று கலக்காத மாதிரி பார்த்து தான் இப்போ அள்ளிக்கிட்டு இருக்கேன். இதில் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு கொஞ்சம் ஈரப்பதமானதுக்கப்புறம் கோழிகளுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு டக்குன்னு வெயிட் ஏறுங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். இதை முக்கியமாக நீங்கள் வெடைக்கோழிக்கும் சேவலுக்கும் கொடுத்துடவே கூடாது. ஏன்னா வெடைக்கோழி கொழுப்பு அதிகமாக ஏறிடுச்சுன்னா முட்டை விடாது, அந்த கோழியே வேஸ்ட் ஆயிரும். அதனால எப்போவுமே பத்தியும் பத்தாத மாதிரி இருந்தால் இறை போடணும். நான் சொல்கிறது வெயிட் ஏறுறதுக்காக கொடுக்கக்கூடிய இதை சொல்கிறேன். மற்ற இறையை நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு கொடுங்க. முட்டை விட ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த கோழிகளுக்கு நல்ல வயிறு நிறைய இறை கொடுத்தா தான் முட்டை விடும். அதே சமயம் கொழுப்பும் ஏறக்கூடாது. அந்த மாதிரி அது புழுக்களை பொறுக்கட்டும், இல்லை அரிசி கோதுமை இந்த மாதிரி தானியங்களும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், இது கொண்டு போயிட்டு எங்கள் பாப்பாவே போட்டுருவா. எல்லா கோழியுமே கைப்பழக்கம் தான். முதல்லலாம் கொத்தி விட்டுருவோம், பயந்துக்குவா. இப்போல்லாம் பயம் இல்லாமல் போயிட்டு எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டா. இப்போ இதில் கொஞ்சம் போட்டோன்னா அந்த குஞ்சுகள் தான் முதல்ல சாப்பிடும்.
அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா சாப்பிட ஆரம்பிக்கும். அதனால நம்ம பத்தியும் பத்தாமல் போட்டோம்னா அந்த தாய்க்கோழி வந்து ரொம்ப கொழுப்பு ஏறாமல் சரியாக இருக்கும். இந்த குஞ்சு பாருங்கள், 1 மாதம் குஞ்சு தான் நல்லா கிணுக்குன்னு சீக்கிரமாக வெயிட் ஏறி நல்லா ரக்கையெல்லாம் சூப்பராக வந்துருச்சு. இதில் வந்து நான் நல்ல ரிசல்ட் பார்த்ததுனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஒரு வேளை நாட்டுக்கோழி வளர்க்குறீங்க, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த சேவலுக்கும் விடைக்கும் பார்த்தீங்களா கடைசியில் தீனி இல்லை. இதுதான் இந்த மாதிரி நம்ம அந்த சேவலுக்கும் விடைக்கும் கரெக்டாக தான் கொடுக்கணும். சேவல் ரொம்ப கொழுப்பேறிட்டாலுமே கோழி அடையாதுங்க. அதனால அதுக்கும் சரி கரெக்டாக தான் கொடுக்கணும். அந்த விடைக்கோழிகளுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் கொடுக்கணும். அந்த கருப்பு கோழி போன போகத்தில் பொரிச்சதில் நாங்கள் சாப்பிட்டது போக விற்றது போக மிச்சம் இந்த 3 சேவல் இருக்குங்க. ஓரளவுக்கு வெயிட் ஏறினதும் வித்தரலான் இருக்கோம். இதில் ஆல்ரெடி ஒன்று லோக்கல்லையே புக் ஆயிடுச்சு. லோக்கல் வியாபாரம் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியங்க. அதை என்றைக்குமே விட்டுறக்கூடாது. அது எவ்வளோ பெரிய கோழி ஆகட்டும்னு நம்ம வச்சிருக்கக்கூடாது. அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையானது உடனே கொடுத்துடணுங்க. மீதி இருக்கக்கூடிய 2 சேவலையும் நல்ல கெராக்கியாக வரும்போது கொடுத்துர்லான் இருக்கோம். இது பார்த்திங்கன்னா முட்டைக்கோழி. இந்த முட்டைக்கோழி வந்து முட்டை மட்டுமே விட்டுட்ருக்கோம், அடப்படுக்காதுங்க. டெய்லியுமே நல்ல இறை சாப்பிட்டு சேவல் அணைச்சி முட்டை ஒன்று கொடுத்துட்ருக்கோம். நம்ம பிராய்லர் கோழி முட்டை வந்து கடையில் வாங்குறது ஊசி போட்டு வரும். இது வந்து சேவல் அணைச்சி வரும். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோழி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி கோழிகளை வளருங்க. நல்ல வெயிட் ஏறும், நல்ல லாபமும் உங்களுக்கு கிடைக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.